நம்ம சேனல் பேசிக் வேலை முடிச்சு அட்மினல் முடிச்சு பேசிக் காம்பன்சேஷன் மினி ப்ராசஸ் ஸ்மார்ட் ஹோமைடர்ஸ் போன்ற விஷயங்களை பற்றி தொடர்ந்து பார்த்து வந்துருக்கும். அதோட தொடர்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கெப்பாசிட்டிவ் டச் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சென்சாரை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி ஏடுஸாக பார்த்துட்டு இதே சென்சாரே பார்த்தீங்க அப்படின்னா 3 விதத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்களேன் ஏபின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஏன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது மூலிமா ஒரு விதமாகவும் பீன்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறது மூலிமா ஒரு விதமாகவும் எந்த ஆப்ஷனுமே கொடுக்காம இருக்கும்போது ஒரு விதத்துலையும் இந்த மாதிரி 3 விதத்தில் டிஃப்ரெண்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் என்னென்ன நடக்கும் அப்படின்ற விஷயத்தை பற்றி ஏடுஸாக நம்ம ப்ராக்டிகலாக நம்ம பார்க்க போகிறோம். அது கூடவே இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் மாதிரி இதோட இன்புட் எவ்வளோ அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ வரும் எவ்வளோ கரண்ட் ரேட் எந்த அளவுக்கு நம்ம இதில் எடுக்க முடியும் அந்த விஷயத்தையும் தாண்டி இதோட காஸ்ட்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பற்றி ஏடுஸாக அதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி இப்போ டக்குன்னு ஒரே விஷயத்தை சொல்லிடுறேன். அது என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கெப்பாசிட்டி சென்சார்ன்ற விஷயத்தை வச்சு நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக ஒரு ப்ராஜெக்ட் டக்குன்னு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சுவிட்ச் பாக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுவிட்ச் பாக்ஸில் இந்த சுவிட்சுன்ற விஷயத்தை நம்ம எடுத்துட்டு வெறும் பிளைன் சர்ஃபேஸாக இந்த மாதிரி ஒரு பிளைன் சர்ஃபேஸில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுக்கு பேக் சைடில் இந்த சென்சார் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறோம்னு வச்சுக்கலாம். சும்மா நார்மலாக வந்து ஒரு டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வெறும் பிளைன் சர்ஃபேஸில் நம்ம டச் பண்ணுறது மூலியமாகவே நம்ம வீட்டில் இருக்க லைட்டு ஃபேன் எல்லாத்தையுமே நம்ம ஆப்ரேட் பண்ணி நம்ம இந்த மாதிரி சென்சர்ஸ்லாம் இந்த சென்சார் யூஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண முடியும். அதெல்லாம் எப்படி அப்படின்றத நம்ம இன்னும் ஃபியூச்சரில் பார்ப்போம். ஓகேங்களா, இதோட ஒர்க்கிங் அதாவது எப்படி என்னன்றதை மட்டும் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். முடியாதுன்ற விஷயத்தை முடியும் நினைச்சா தான் முடியாதுன்ற விஷயமும் என்னால் முடியும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து இந்த சென்சாரில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பார்த்தாலும் அதுக்கு அப்புறமேட்டு இதோட ஒர்க்கிங் அண்ட் மோட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட் இந்த சென்சாரில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் தாங்க. இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1.4 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அது லென்த் பிரெத் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 1 சென்டிமீட்டருக்குள்ள தான் இருக்குது. அவ்வளோ சின்ன சைஸில் தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இப்போ இவ்வளோ சின்ன சைஸில் இருக்குது, சைடில் ஹோல்ஸும் எதுவுமே இல்லை, நெட்டு போட்டும் டைட் பண்ண முடியாது. அப்போ எப்படி தான் இதை வந்து ஒரு இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அழகாக ஜஸ்ட் வந்து டபுள் சைட்டை போட்டு கூட யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபெவிக்விக் இந்த மாதிரி சின்ன விஷயங்களை கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இப்போ டபுள் சைட்டை போட்டு யூஸ் பண்ணுறோமே, அப்போ இது மேலே வந்து டபுள் சைட்டை போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்ம கையை இது மேலே படாது. அப்புறம் எப்படி இந்த சென்சார் ஒர்க் ஆகும்னு யோசிங்க அப்படின்னா அங்கே தான் நம்ம ஒரு விஷயம் யோசிக்க வேண்டியது இருக்குது. அதனால தான் இது பேர் பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்டிவ் டச் சென்சார்ன்ற விஷயமே. ஓகேங்களா, இப்போ இந்த கெப்பாசிட்டிவ் அப்படின்ற விஷயம் நடக்கிறதுனால என்ன நடக்கணும், நம்ம இதை பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் கழிச்சு கூட பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிக்கும். ஓகேங்களா, சார்ஜ் ஆனதுக்கு அப்புறத்துல இருந்து நம்ம இது மேலே கை வைக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஒரு சென்சாரில் இருந்து ஒரு 5 mm இல்லை ஒரு 4 mm வரைக்கும் பார்த்தீங்கன்னா கையை நீங்கள் இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போனாலும் கூட போதும். இதை நீங்கள் தொடர்றதுக்கு முன்னாடியே சென்ஸ் பண்ணிவிடும். ஓகேங்களா, அந்த அளவுக்கு இதோட சென்சிட்டிவிட்டி இருக்கும். அதனால தான் இது நம்ம அதாவது நம்மளே ஒரு சென்சர் கூட செய்யலாம். டச் சென்சார் நம்ம சேனலில் கூட வீடியோஸ் போட்டுருக்கோம். ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு இருக்க அட்வான்டேஜே இது ஒன்று தான். ஓகேங்களா, அதாவது இது கெப்பாசிட்டிவில் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு அட்டைக்கு பின்னாடி இதில் வச்சுட்டா கூட இந்த இடத்துல நம்ம கை வச்சோம்னா கூட பின்னாடி ஒர்க் ஆகும். ஓகேங்களா, அந்த அளவுக்கு இது சென்சிட்டிவாக இருக்கும். சரி, இதோட ஒர்க்கிங் மோட்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு விஷயத்தை பற்றி பார்த்தலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா இதோட இன்புட் வோல்டேஜ் எவ்வளோன்றதை சொல்லிடுறேன். ஓகேங்களா, இதில் இன்புட் வோல்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா விசிசி கிரவுண்ட் சொல்லி இந்த 2 பின்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, இதில் தான் வந்து இன்புட் கொடுப்போம். அது பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் நம்ம வழக்கம் போல் மைனஸ், விசிசின்றது ப்ளஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ இதில் வந்து இன்புட் எவ்வளோ கொடுக்கணும் பார்த்திங்க அப்படின்னா 2.2 வோல்டேஜில் இருந்து 5 வோல்டேஜ்க்குள்ளே தான் கொடுக்கணும். ஓகேங்களா, அதாவது 5.5 வரைக்கும் மேக்ஸிமம் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து 5.5 தான் கொடுக்கணும். 6 வோல்டேஜ் கொடுத்தா கூட அந்த சென்சார் வந்து வீணாக போயிடும். ஓகேங்களா, அது புகஞ்சு போயிடும், ஒர்க் ஆகாமல் போயிடும். ஓகேங்களா, அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 5 வோல்டேஜ் அப்படின்னா 5.5 வோல்டேஜ் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து இதில் வேறு என்ன பின்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விசிசி கிரவுண்ட் அந்த பவர் சப்ளை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த I1 கொடுத்துருப்பாங்க, அதாவது இன்புட் அவுட்புட்ன்ற பின்ஸ். இந்த சென்டர் பின் தான். ஓகேங்களா, இந்த ஒரு சென்டர் பின்னை எடுத்து தான் நம்ம வந்து ஒரு ரிலே மாடலில் கனெக்ட் பண்ணால் ரிலேயில் அப்படி டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு மைக்ரோனில் ஒரு ARDUINO இல்லை மைக்ரோனில் எல்லாம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு பின்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கோம். ஓகேங்களா, சரி இதோட ஒர்க்கிங் எப்படி இருக்குது இப்போ பற்றி பார்த்தலாம். அதுக்கு நான் இப்போ என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா 2 இது பவர் சப்ளை வந்து எதுலேருந்து எடுத்துக்கேன் அப்படின்னா மொபைல் சார்ஜர்லேருந்து தான் வழக்கம் போல் நம்ம சேனலுக்கு வீடியோஸ் பார்த்து தெரியும். எப்பயுமே பவர் சப்ளை எல்லாம் இதுலேருந்து எடுப்போம். ஸோ வந்து யூஎஸ்பிலேருந்து பவர் சப்ளை எடுத்துட்டேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளாக் கலரில் இருக்கிறது மைனஸ், இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது ப்ளஸ். ஓகேங்களா, 5 வோல்டேஜ். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு மோடாக பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா எந்த மோடுமே கொடுக்கல. ஓகேங்களா, இங்கே பாருங்க, இங்கே ஏன்ற ஒரு மோடு இருக்குது, கீழே வந்து பின்ற ஒரு மோடு இருக்குது. இப்போ எந்த மோடுமே நான் கொடுக்கல, இதையும் வந்து நம்ம ஓகே பண்ணல. ஓகேங்களா, எதுவுமே பண்ணாமல் சும்மா அப்படியே வெறும் சென்சாரை இப்போ நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணலாம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்களா. ஓகேங்களா, வச்ச உடனே வந்து ஒர்க் ஆகாது, ஒரு 2 செகண்ட் 3 செகண்டாச்சும் வெயிட் பண்ணும். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பாருங்கள் இந்த எந்த மோடுமே கொடுக்காமல் வச்சுருந்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு லைட் எரியுது பார்த்தீங்களா, இந்த ஒரு லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஒரு சென்டர் பின்னில் வந்து 1ன்னு அர்த்தம். ஓகேங்களா, 1 அப்படின்னா 5 வோல்டேஜ்னு அர்த்தம். அதாவது 5 வோல்டேஜ் 5 வோல்டேஜ் கிடையாது, நம்ம எத்தனை வோல்டேஜ் விசிசியில் கொடுத்துருக்கோமோ அது அப்படியே அந்த வோல்டேஜ் வரும்னு அர்த்தம். ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ வந்து நம்ம கை எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து 0ன்னு அர்த்தம். ஓகேங்களா, 0 அப்படின்னா இந்த சென்டர் பின்னை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இந்த சென்டர் பின்னில் வந்து 0ன்னு இருக்கும். 0 அப்படின்னா நமக்கு எந்த வோல்டேஜுமே இல்லாமல்
இருக்கும் ஓகேங்களா. இப்போ இந்த சென்டர் பின் எடுத்துகிட்டு போய் தான் நம்ம ஆர்டினோவில் கனெக்ட் பண்ணுற மோடு டிஜிட்டல் ரீட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. அதாவது 0வாக இருந்தால் ஒரு வேலையை பண்ணு, இல்லை 1ஆக இருந்தால் ஒரு வேலையை பண்ணு அப்படின்னு சொல்லலாம். இல்லை எந்த ஒரு ஆர்டினோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் கூட ஜஸ்ட் சும்மா அந்த ரிலே மாடுக்குள்ள கனெக்ட் பண்ணி கூட நம்ம வீட்டில் இருக்க அப்ளிகேஷன்ஸ்லாம் ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ணலாம். எந்த ஒரு இதுவுமே தேவை கிடையாது. அதாவது மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி இதுக்கு இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக டிரான்சிஸ்டர் ஐசின்னு எதுவுமே தேவையில்லாது. ஜஸ்ட் ஒரு ரிலே மாடல் கூட அப்படியே அந்த பின்ஸ் கூட கனெக்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். அது எப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து எந்த மோடுமே இல்லை. இப்போ நான் ஜஸ்ட் நான் ப்ரெஸ் பண்ணுறேன், ஒர்க் ஆகுது ஓகேங்களா. இப்போ அடுத்து வேறு இப்போ ஒரு மோடோடு செலக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்து இன்னொரு இது எடுத்துக்கிறேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மோடுமே இல்லை ஓகேங்களா. இருங்க, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இப்போ பீன்ற மோடு வந்து நம்ம ஓகே பண்ணலை ஓகேங்களா. இங்கே பாருங்கள் கேப்பாக இருக்குது. ஆனால் ஏன்ற மோடில் பாருங்கள் இந்த இடத்துல நம்ம சால்ட்ரிங் வச்சு எடுத்துருக்கேன் ஓகேங்களா. எந்த மோடுமே இல்லைன்னா பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் ஓகேங்களா. எந்த இதுவுமேனா இது 2 ஜாயினிங்கே இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நான் ஏன்றதான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இப்போ ஏன்ற மோடு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்த்தலாம். இப்போ ஏன்ற மோடு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா எப்பயுமே, அதாவது நீங்கள் டச் பண்ணாமல் எப்பயுமே எதுவுமே பண்ணாமல் இருந்தால் இந்த சென்டர் பின்னில் வந்து 1ன்னு வரும். அதே மாதிரி இந்த லைட் எரிச்சிட்டே இருக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து நார்மலாக எரிஞ்சிட்டு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம டச்சே பண்ணல ஓகேங்களா. இப்போ நம்ம எப்போ டச் பண்ணுறோமோ அப்போ வந்து 0 ஆகிடும் ஓகேங்களா. அதே மாதிரி கை எடுத்துட்டோம் அப்படின்னா ஆஃப் ஆகிடும். அது திரும்ப 1ன்னு வந்துடும் ஓகேங்களா. அதோட ஸ்டேட்டை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல 1 0ன்றதை மாற்றத்தை சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்சர் வந்து வர அவுட்புட் வந்து ஆனில் இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ நம்ம கை வச்சா மட்டும் ஆஃபில் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஒரு மெத்தட் வந்து நம்ம மோஸ்ட்லி அதிகம் யூஸ் பண்ணவே மாட்டோம். அதனால் இது ஒரு மெத்தட் ஓகேங்களா. அதுக்கடுத்து நம்ம ரொம்ப அடிக்கடி எப்பயுமே யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் சொல்லலாம். இல்லை வந்து இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதாவது வந்து வெளியிலேருந்தே அப்படியே நம்ம ஒரு போர்டு மட்டும் இருக்கும், அந்த போர்டை நம்ம டச் பண்ணுறது மூலமாக ஆன் ஆஃப் பண்ணுவோம் பார்த்தீங்களா. அந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுற மோடு தான் பி மோடு ஓகேங்களா. இதில் இருக்க அந்த பி மோடு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த பீன்ற மோட் நம்ம யூஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு என்ன ஆகுதுன்றது இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 செகண்டாச்சும் வெயிட் பண்ணுவோம் ஓகேங்களா. அப்படின்னா தான் இது வந்து சார்ஜ் ஆகும். ஏன்னா கெப்பாசிட்டி தானே இது ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம இப்போ பாருங்கள், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம டச் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ டச் பண்ணிவிட்டு கை எடுத்துட்டோம். இப்போ வந்து ஆன்லேயே இருக்குது. திரும்ப நம்ம டச் பண்ணுறோம், அப்போ தான் ஆஃப் ஆகும் ஓகேங்களா. இந்த ஒரு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ நார்மலாக ஆஃபில் இருக்கும். இப்போ நம்ம ஒரு டைம் டச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன் ஆகிக்கும். திரும்ப நம்ம எப்போ டச் பண்ணுறோமோ அப்போ தான் திரும்ப ஆஃப் ஆகும் ஓகேங்களா. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் சுவிட்ச் மாதிரியே தான் ஒர்க் ஆகும். நம்ம சுவிட்சை வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஒரு சுவிட்ச் இது வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சும்மா பார்க்கறதுக்கு ஒரு லுக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டில் சுவிட்சே எதுவுமே இல்லாமல் வெறும் இந்த ஒரு காலி இடத்துல இந்த இடத்துல சின்னதாக இந்த சென்சர் வந்து பேக் சைடில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சைடில் சின்ன ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒரு லைட்டோட ஸ்டிக்கர், அடுத்த பக்கத்தில் இங்கே ஒரு சென்சர் வச்சு இங்கே ஒரு ஃபேனோட ஸ்டிக்கர், இந்த இடத்துல இன்னொரு ஒரு லைட்டோட ஸ்டிக்கர், இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர்ஸ் மூலிமா ஒட்டிட்டு அந்த ஸ்டிக்கரை நம்ம டச் பண்ணுறது மூலிமா அப்படியே நம்ம வீட்டில் இருக்கிறத ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு லைட் எரியுது ஆஃப் ஆகுது, இந்த மாதிரி ஒரு விஷயம் தானே ஒர்க் ஆகுது. இப்போ இதை வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற லைட் எப்படி ஆன் பண்ணுவோம் ஆஃப் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த ரிலே மாடல் அப்படின்ற விஷயம் யூஸ் பண்ணுவோம். இது கூட இது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், இதோட இது பாருங்கள் எந்த அளவுக்கு சென்சிட்டிவ் இருக்குன்றதை பற்றி பார்த்தலாம். இப்போ வந்து இது ஆடிச்சு அதனால் ஆஃப் ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இதை நான் வந்து டச்சே பண்ணல ஓகேங்களா. எந்த அளவுக்கு சென்சிட்டிவ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஓகேங்களா. பாருங்கள் நான் இது டச்சே பண்ணலை, நான் பக்கத்தில் தான் கையெழுத்து போகிறேன், ஆனால் அது சென்சிட்டிவ் ஆகிடுச்சு ஓகேங்களா. பாருங்கள் அந்த அளவுக்கு இது சென்சிட்டிவாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன் ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல நம்ம இதுக்கு மேலே டபுள் சைடை போய் ஒட்டி அதுக்கு மேலே இந்த நான் சீட்டை வச்சா கூட நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஓகேங்களா. ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து வேறு ஏர்லேயே வந்து இந்த ஒர்க் ஆகுதுன்றேன் பாருங்களேன். நம்ம டச்சே பண்ணல அப்பயும் ஒர்க் ஆகும் ஓகேங்களா. இந்த சென்சாரை டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்தளவுக்கு சென்சிட்டிவாக இருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம், இந்த ஒரு சென்சிட்டிவிட்டி பார்த்திங்க அப்படின்னா கனெக்ட் பண்ண உடனே வராது. ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் கழிச்சு இது சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் வரும் ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ நீங்கள் சார்ஜ் ஆகுது, இது வந்து 24 hours நம்ம வீட்லேயே ஆனில் வச்சுருப்போமே, அப்போ வந்து இதுக்குன்னு தனியாக வந்து நம்ம பவர் சப்ளைலாம் வச்சோ வந்து ரொம்ப கரண்ட் செலவுலாம் அதிகமாக ஆகும்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக எதுவுமே கரண்ட் செலவுலாம் எதுவும் ஆகாது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு மொபைல் சார்ஜர் வச்சு இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ இதோட காஸ்ட்லாம் எவ்வளோ வரும், சரி இந்த சென்சார் இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, எல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகுது ஓகே, இதோட காஸ்ட்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நம்ம ஒரு அமேசானில் பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபா 150 ரூபாவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. 100 ரூபாவில் தான் ஸ்டார்டிங் ஆகுது. அது இல்லாமல் டெலிவரி சார்ஜ் உங்கள் ஏரியாவை பொறுத்து அதுன்னு மாறும் ஓகேங்களா. அதே மாதிரி தான் ஃப்ளிப்கார்ட்லையும் கொடுத்துருக்காங்க, 100 ரூபாய்க்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. அதே நம்ம சேனல்லேயே பார்த்திங்க அப்படின்னா வேர் டு பை எலக்ட்ரானிக் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோவில் பாருங்களேன். அந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியில் வெறும் 30 ரூபா தான் அந்த சென்சார், 27 ரூபா போட்டிருக்காங்க. அப்புறம் டேக்ஸ் அதுன்னு சொல்லிட்டு எது 30 ரூபா கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன். டெலிவரி சார்ஜ்லாம் இல்லாமல் 30 ரூபா ஓகேங்களா. நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே பை பண்ணுறீங்க அப்படின்னா ஓவரால் ஏகப்பட்ட காம்பவுண்ட்ஸ் 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா டெலிவரி சார்ஜ் இல்லாமல் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு வெப்சைட் இருக்கும், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. அந்த ஒரு வெப்சைட்டுக்கும் நமக்கு எந்த ஒரு லிங்க்கும் கிடையாது. நீங்கள் ஒன்றே நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட் நான் அந்த இடத்துல தான் இது வாங்கினேன் ஓகேங்களா. அந்த சென்சார் வந்து நான் அந்த இடத்துல அந்த வெப்சைட்டில் தான் வாங்கினேன். ஸோ அந்த வெப்சைட்லேருந்து நீங்களும் வாங்கினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சொல்கிறேன் ஓகேங்களா. அதனால் நீங்கள் அதில் வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். electronicscomp.com சொல்லிட்டு அந்த ஒரு .com நேம் சொல்கிறேன். அதுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா வேர் டு பை எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்
காம்பவுண்ட்ஸ்னு சொல்லி நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் அதை பை பண்ணுங்கள். ஏன்னா அதுலேயும் நிறையா இதெல்லாம் இருக்குது ஓகேங்களா. அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது எல்லாமே நான் அதில் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. அந்த வீடியோவில் அதை பார்த்துட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலமாக என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம இதை அப்படியே ஒரு ரிலே கூட கனெக்ட் பண்ணி நம்ம வீட்டில் அப்ளிகேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். முடியாதுன்னு விஷயத்தை முடியும் நினச்சா தான் முடியாதுன்னு விஷயம் ஒரு நாள் முடியும். ஹேவ் ஏ குட் டைம். தேங்க்யூ. என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ல மேட் இன் சைனா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் மார்க்காகவும் பார்த்தது தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறதை விட்டுட்டு புது ஐடியாஸ், புது இனோவேஷன், புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணும் அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும் போது நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும். இனோவேஷன் உண்டானா புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க. என்டர்பிரினர்ஸ் உருவாகுனா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும். நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்கை சொல்லி தரதை விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க. உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை தாண்டி உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை நீங்களே கிரியேட் பண்ணணும். வெறும் 300 ரூபாய்க்கு உங்கள் வீட்டை ஸ்மார்ட் ஹோமாக மாற்றணும் அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. என்னதான் அவங்க தியரியாக 4 விஷயம் ஸ்கூலில் போய் படித்தாலுமே நீங்கள் 4 விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரும் போது தான் நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும்.